நீங்கள் டே டைமில் வந்திருக்கீங்க, எப்படி? 3 எப்போவுமே நைட்டில் தானே வரணும். ஏழு 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 எடிட்ரு பாட்டு போட்டுறான். டைம் இல்லை அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு அப்படி இல்லை, கை முத்தமே கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை, சிம்பு மாதிரி எத்தனை நாளைக்கு கை கழுவ மாட்டீங்க? சொல்லுங்க சிம்ரன். அமைதியா உட்காந்து, உடம்பு சரியில்லையா? உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன், ரசிச்சுட்டு இருக்கேன். ஓ ஓ ஓ. ஸோ இதை நான் மிஸ் பண்ணாமல் ஹேவ் டு டூ. எனக்கு நிறைய ரிலேட் ஆச்சு. ரியல் லைஃப் கூட பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஏங்க லவ் பாய் ஃப்ரெண்ட்லேயே போகிறீங்க? சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஆளுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். அந்த டாபிக் பற்றி நீங்கள் பேச போறீங்க. கேர்ள் பார்த்துக்கோங்க. இல்லை, நான் பெட்டரான கேர்ள் பார்த்துக்கிறேன். ஏன்னா என் நெஞ்சுக்குள்ள வர முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லாயலான ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் இருந்தாலே லவ் சக்ஸஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸோ லவ்ங்கிற போது சாக்ரிஃபைஸ் தான் லவ்லாம் இல்லை. ஒரு பர்சன் எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணி வரதான் லவ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா LSS மூவி டீம் கூட போகுது. எல்லாருக்கும் வணக்கம். வினோதினி மேம், சிம்ரன், ஆதவ் ப்ரோ, ஹாய் மகாலட்சுமி முருகன் ப்ரோ, டைரக்டர். இல்லையா? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் நல்லா இருக்கேன். நீங்க டே டைம்ல வந்திருக்கீங்க, எப்படி? 3 எப்பவுமே நைட்ல தானே வரணும். ஏழு 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 எடிட்ரு பாட்டு போட்டுறான். சும்மா சூப்பர். ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு காலேஜ் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டோரி. லைக் பொண்ணை கடத்திடுறாங்க. அஃப்கோர்ஸ் பையனுக்கு எவ்வளோ பதப்பதப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தீங்க. மேமோட டயலாக் வந்து எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நல்ல பசங்களை என்னைக்கு பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமான ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். ஸோ டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள். LSS லவ் சப்ஸ்கிரைப் ஷேர் அப்படின்னு நல்லா இருக்கு சார் டைட்டிலா. சொல்லுங்கள் சார். லவ்வர்ஸுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி இப்படி தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கதை கிடையாது. இப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. கதையில் நம்ம லவ் பண்ணது சரியானவனை லவ் பண்ணியிருக்கோமா, இல்லை சரியான பொண்ணை நம்ம லவ் பண்ணியிருக்கோமா, அவ்வளோதான். இது வந்து ஒரு லவ் நம்ம எதை நோக்கி ஒரு பிரயாணம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. காதலுங்கிறது அம்மா கிட்ட வருது, எல்லாருக்கிட்டேயும் வருது. அம்மா அப்பா யாருக்கிட்டனா நம்ம காதலுங்கிறது பொதுவான விஷயம். அந்த காதலோட அர்த்தம் நமக்கு எண்டில் என்ன போய் முடியுதுன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறது தான் அதோட இது. அதை நோக்கி இந்த கதையை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால தான் லவ் பண்ணுங்கள், அந்த லவ்வை நல்லா ஷேர் பண்ணுங்கள். அது உலகம் உள்ள அதுக்கு தான் ஏதாவது எழுதிருக்கீங்களா சார்? செமையா பேசுறாங்க சார். அந்த புள்ளி வச்சு கரெக்டாக பயங்கரமா நிறைய எல்லா ஜானர்லயும் கதை வச்சிருக்காரு. ஆமா, எனக்கு பர்டிகுலர் ஒன்று பிடிச்சிருக்கு. நான் அப்புறம் கேட்கணும் சார். இது அதோட பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். லவ். ஆமா, அது வந்துட்டு அது ஸ்டோரியே வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் இது த்ரில்லர் பேஸ்டா இருந்துச்சா. எனக்கு அவர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது சார்கிட்ட தான் அந்த மாதிரி சயின்டிஃபிக்னா டைம் ட்ராவல்லாம் வாங்கி ஃபியூச்சர் பாஸ்ட்டுக்கு போய் அது மாதிரி இல்லை. இது வந்துட்டு டைம் பேஸ்டு தான். ஆனா வந்துட்டு அது நீங்க அது அவர் நரேட் பண்ணதான். அது நான் கதையை சொல்லிட்டேன். ஏன்டா கஷ்டப்பட்டு இருந்துச்சா நீ அவன்கிட்ட சொல்லுவீங்க. சூப்பர். சொல்லுங்க ஆதவ் ப்ரோ. நல்லா இருந்தது. ஒரு சில க்ளோஸ் ஷாட்ல எக்ஸ்பிரஷன் பயங்கரமா வந்து கொடுத்துருந்தீங்க. நைஸ் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும். லாஸ்ட்ல பூஜான்னு கத்தும் போது ஆன்மால இருந்து வர்ற மாதிரி அந்த வலி தெரிஞ்சது. சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு படம் LSS? ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸ் வைஸ் எனக்கு ஃப்ரேம் என்ன வந்துட்டு நான்லாம் இப்படி இருக்கேனான்னு வந்துட்டு நம்ம சதீஷ் கேமராமேன் ப்ரோ அவர் வந்துட்டு என்ன ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் சொல்லவே வேணாம். எங்கள் படத்தில் எல்லா சாங்ஸும் ஒரு மியூசிக்கல் ஜேர்னி தான். இது ஃபுல் படமுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நல்ல அருமையான சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு அஸ்வந்த்ரா சார். ஸோ அவருக்கும் என்னோட பெரிய நன்றி. அண்ட் சாரோட ஒர்க் பண்ணதில் அண்ட் எங்கள் காஸ்டே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் தான் எல்லோரும் இருந்தாங்க. ஸோ டெபியூவும் இருந்தாங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக மேம் படவா கோபி சார் இவங்கள மாதிரி வெர்ஸ்டைல் ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நிறையா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட எவ்வளோ கற்றுக்க முடியுமோ நாங்கள் கற்றுருக்கோம். சூப்பர், கிரேட். சிம்ரன் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க. ப்ரோ உங்களுக்கு அப்படி இல்லை, கை முத்தமே கொடுத்துருக்கலாம். ரொம்ப போகக்கூடாது. அதான் அப்படிதாங்க. அவ்வளோ நைட்டு ஃபுல்லாக அந்த சினிமா. எத்தனை நாளைக்கு கை கழுவ மாட்டீங்க? அதுவா ரைட் ஹேண்ட்
சாப்பிடுவாரு. சொல்லுங்க சிம்ரன், எப்படி வந்திருக்கு மூவி LSS உங்களோட கதாபாத்திரம்? ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு வரியிலலாம் சொன்னா எனக்கு 18 நிமிஷம் வீடியோ பண்ண முடியாது. சொல்ல விடுங்க. சரி சரி சொல்லு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 10 டைம்ஸ் பெட்டராகவே வந்திருக்கு. நல்லா அது டைரக்டர் சார் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணுறது சரி எல்லாமே அவர் சொல்லி கொடுத்த நிறைய கற்றுக்கிட்ட சார்கிட்டேருந்து. ஈவன் இவங்க கூடயும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன். அண்ட் மேம் சார்லாம் சொல்ல அவசியமே இல்லை. மேம் வந்து ரொம்ப நாங்களே கேர் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன்னாக ஜாலியாக ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சூப்பர் குட். மேம் எப்படி இங்கே ஆன் ஸ்க்ரீன்லேயும் இருக்குமே, இங்கே ஆஃப் ஸ்க்ரீனும் ஜாலியாகவே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ ஓவராலாக ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா கடத்திட்டு போற அளவுக்கு என்ன பண்ணீங்க? பொறுப்பா இருக்கணும். வந்து ஒருத்தர் நம்பி காதல்லாம் பண்ணியிருக்காரு, கடத்திட்டு போற அளவுக்கு என்ன பண்றீங்க? கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா? யோசிக்கல. அந்த கதையை இதுக்கு மேல அந்த கதையை அவங்க சொல்லக்கூடாது. இப்படிலாம் கேட்டா எப்படி? டைரக்டர் எழுதி வச்சிருக்காரு, கடத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி. சூப்பர். நாளைக்கு தெரியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்தேன். சூப்பர் மேம். அதாவது தமிழ் சினிமாவில் சிறந்த குணச்சித்திர கதாபாத்திர நடிகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேம் அந்த பட்டியலில் வந்து முதன்மையான இதில் வந்துடுவாங்க. நிறைய படங்கள் பார்த்து சிரிக்கவும் வச்சுருக்கீங்க, அழுகவும் வச்சுருக்கீங்க. இந்த கோமாளி படத்துலலாம் லாஸ்ட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும், ஐயோ அப்போ பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வியந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பேசுறதுல. தேங்க்யூ. திரும்ப உங்களை மீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹவுஸ்மேட்ஸில் பார்த்தோம், திருப்பி பார்க்குறோம். கிரேட் மேம். முதன் முறையாக அம்மா பையன் மருமகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ. இது வந்து அப்படியே படத்துலையும் இருக்கும். லவ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ல வந்து அதுதான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது என்னன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து டெபியூ இவங்களுக்கு வந்து ராம்காமில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். ராம்காம்னா ஒரு ஃபீல் குட் ஜாலி அந்த ஜோன்லேயே தான் இருக்கும். என்னோட கேரக்டரும் அந்த ஜோனில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே நடக்காது. அந்த பிரச்சனை வெளியிலேருந்து வர பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அவங்க வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறாங்க, அந்த காதல் வந்து அவங்கள எப்படி அதை ஓவர் கம் பண்ண வைக்கிது அப்படிங்கிறது தான் அந்த ஜோனு. இதுக்குள்ளே நான் வந்ததே வந்து ஒரு அன்புனால தான். லவ் அப்படின்னா ஒன்லி காதல் மட்டும் கிடையாது, லவ்னா இஸ் ஆல்சோ அன்பு தானே. பாலகோபி சார் வந்து எனக்கு அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் ஹெட்டாக ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ரெஃபர் பண்ணி இந்த ஒரு மாதிரி ஒரு படம் வந்து ரகுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ரகு சாரே எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல அவர், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டாரு. நான் உடனே ஓகே பண்ணிட்டேன். ஏன்னா அரண்மனை 2லேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி டைரக்டரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு, அவர் வந்து கேப்டன்ட்ட இருந்தவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். அது வந்து ரொம்ப அவர் வந்து நல்ல ஸ்டோரி டெல்லர். அதாவது நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்மையாக பேசி ஆனால் அந்த கோர்வையாக ஒரு கதையை வந்து சொல்லுவார். அப்படி தான் இந்த கதையை வந்து ஃபுல்லாகவே வந்து அவர் எடுத்திருக்காரு. என்னோட கதாபாத்திரம் அதில் வந்து கச்சிதமாக அதில் உட்காந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடதும் நானும் படவா கோபி சாரும் வந்து நாங்கள் அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ஒரு வார்மான க்யூட்டான அப்பா அம்மா. அண்ட் வந்து இதில் நாங்கள் அந்த ஹீரோவுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் அப்பா அம்மா மாதிரி இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு அக்கா அக்கா மாமா அந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா, ஃப்ரெண்ட்லியான ஒரு அம்மா. ஆனால் அதாவது எந்த அளவுக்குன்னா அந்த பையன் லவ்வே எங்கள்கிட்ட தான் வந்து கேட்டு பெர்மிஷன் கேட்டு போய். ஸோ அது அந்த கேரக்டர் அவருக்கும் பொருந்தது. ஏன்னா அவர் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பர்சன். நான் பார்த்த வரைக்கும் ஹீ இஸ் வெரி சமத்து பாய், குட் பாய், கிரீன் ஃபிளாக் குட் பாய் அவர். நல்ல பசங்க எங்க பொண்ணுங்க பாப்பீங்க அதனால தான் புரிஞ்சுதான் இப்போ அந்த டயலாக் வந்துருச்சு உங்களுக்கு. சார் நிறைய அடிபட்டுருக்கீங்களோ டயலாக்ல விட்டாரு. ஸோ அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜாலியாக இருந்தது. இந்த டீமோட பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நிறையா. ஒரு காலேஜ்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, எல்லாம் செட்டில் வந்து ஒரே கூத்து அடிச்சுட்டு இருப்பாங்க ரீல்ஸ் எடுத்து. அதில் யார் வந்து ஹீரோ இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்களா? இது வந்து புதுமுக அப்படிங்கிறதுனாலே என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஜென்சி கிட்ஸாவே தான் எல்லாம் வாழ்ந்தாங்க. எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் எடுத்தாலும் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு கதை மேலே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்க போய் தான் ஒரு புதுமுகங்களை வச்சு நம்ம வந்து
எல்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்கள், இந்த கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை, எப்போ இருந்து ஆரம்பிச்சது, அதை பற்றிலாம் வந்து ஷேர் பண்ணலாமா? லைக் புதுமுகங்களோட இயக்கிறது அந்த மாதிரி. கதை கேட்ட உடனே ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான், அதாவது இந்த கதை வந்து அசோக் சார் ஒன்று எழுதுனாங்க. அவங்க அது யாரா நம்ம ரகு சாரோட ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் ஒரு கதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதை என்கிட்ட நாங்கள் எல்லாம் ஒரு டீம் தான். அப்போ அந்த கதை சொல்லும்போது கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாலகோபி சார், இவர் வந்து பாலகோபி சார் பையன்தான். அதனால் சரி எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு நாள் இந்த கதையை கேட்டோம். இதை பண்ணும்போது சூப்பராக இருக்குது, இதை ஏன் யாரையோ வச்சு பண்ணணும். ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது பாட்டு பாட போவார், சிலம்படிக்க போவார், என்னது ஃபைட்டு கிளாஸுக்கு போய் எல்லா கிளாஸும் போவார். ஏன் போகிறாருன்னா ஒன்லி ஆக்டிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஏன் இவர் கரெக்டாக இவருக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டப்லாம் இருந்தனால கச்சிதமாக சும்மா நாங்கள் ட்ரையல் கூட பண்ணி பார்த்தோம். கரெக்டாக ஆஃப்டாக இருந்ததுனால சரி இந்த கதையை நம்ம பண்ணுவோம். ஒரு நம்பிக்கை வரேன்னா அதுக்கேற்ற மாதிரி இவர் இருக்கணும் இல்லை, அதுக்கேற்றதெல்லாம் நிறையா பண்ணி மெனக்கடல் அதிகமாக இருந்துச்சு. இந்த கதைக்கு இவரோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே அப்படி தான் எனக்கு முதல்ல ரகு சார் மூலியமாக, பாலகோபி சார் மூலியமாகவும் இந்த கதை எனக்கு கிடச்சிது. கிரேட், சூப்பர். நம்ம இப்போ தான் வரோம் பட்டிங் ஆக்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? ஆரம்பத்திலே வந்து நம்ம ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணோன்னா ஏற்றுப்பாங்களே ஒரு தயக்கம் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் ஃபைட் பண்ணதில் அந்த WWE மாதிரி சுற்றி அடிச்சிங்களே, பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ அதை பற்றி லைக் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணும்போது ஒரு மாதிரி நமக்கே ஹெசிடேட் ஆகும். இது மக்கள் பண்ண ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பயம் வந்துருக்கும். இந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன ரியாக்ட் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கும் அதே தாட் முதல்ல இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் அது ஸோ அவங்க மாஸ்டர் வந்து அது தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து இல்லை நல்லா இருக்கும், உங்களுக்கு இது வருது, அதை நம்ம காட்டணும், அது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னா அதை நம்ம காட்டணும். ஏன்னா யூஸ்வலாக நிறைய படத்தில் வெறும் பஞ்சஸ் அண்ட் நார்மலான இதுதான் இருக்கும். உங்களுக்கு கிக்ஸ் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறையா ரோப்லாம் யூஸ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கிக்னா ஓகே நின்று தானே காலை தானே தூக்க போகிறோன்னு மாதிரி ஒரு தாட் இருந்தாலும் மாஸ்டர் வந்துட்டு இன்னும் என்கிட்ட என்னென்னா தெரியும் மாதிரி அவர் கொஞ்சம் புல் பண்ணிட்டு ரோப்லாம் போட்டு சம்மர் சால்ட்லாம் அடிக்க வச்சு அந்த மாதிரிலாம். ஸோ அது மாஸ்டர், ஆமாம் தளபதி தினேஷ் மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நானே எதிர்பார்க்கல இப்படிலாம் அவர் பயங்கரமாக எனக்கு காமிச்சிருப்பாருன்ட்டு. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா அந்த இன்வால்மெண்ட் இருந்துச்சுல, இல்லைன்னா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அதோட முயற்சிகள் இல்லைன்னா இப்போ பாப்பார் எல்லாருக்குமே அதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவரே வந்து சொல்லும்போது இவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் நினைப்ப இதெல்லாம் சீனியர்கள் பண்ணது இவர் எப்படி எல்லாம் கரெக்டாக வருமானு யோசிப்பாப்புல. இவர் வந்து பண்ணி காட்டுவாப்புல, மாஸ்டர் நீங்கள் வைக்கணும் இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன், இப்போ எனக்கு என்னென்ன தெரியும் நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், அதில் நீங்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன்னு சொல்லுவார். சும்மா ஒரு விஷயம் பண்ண சொன்னால் அதை அப்படியே சும்மா இல்லை நல்லாவே அவர் பண்ணி காமிச்சிடுவார். அதனால் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தான் சரி இவனை நம்ம அதான் மாஸ்டருக்கு சொன்னால் அதை சொல்லுவாங்கல்ல, அவருக்கு லேசாக கிடைச்சா போதும், இவனை எப்படி எப்படி கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் ஒரு அடிமை சிக்கிட்டா வாழான்ற மாதிரி. ஏன்னா புது ஹீரோ பண்ண தெரியுமா பண்ண தெரியாதான்னு சொல்லி சிலவங்க பயந்து லிமிட்டாக முடிப்பாங்கல்ல, எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் தீனி போட்ட மாதிரி தானே, அல்லது போடுன்னு சொல்லி போட்டு போட்டார். அதுல வந்து பெரிய ஒரு இதுல அடி வாங்குவாரு. இன்னைக்கு தான் அவர் சொல்றாரு அது ஆக்சுவலா ரியல் ஆல்மோஸ்ட் அது வந்து பிவிசி வச்ச இது பைப்பு. ஆமா ஆமா, அதெல்லாம் உண்மையா அடி வாங்கியிருக்காரு. சட்டையை கிழிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். ஆமாம் ஆமாம், ஏன்னா அது ஒரு எமோஷனலான சீன் அது. ஸோ என்னதான் வந்துட்டு அது ஓரளவுக்கு ஃபேக் ப்ராப் தான் உள்ள வந்து, என்னதான் 7 இதெல்லாம் வச்சா 2 அடியிலேயே காலி தான் எல்லாரும். ஸோ அது ஒரு ஃபேக் ப்ராப் இருந்தாலும் அது வலி வந்துட்டு நல்லாவே வலிக்கும். ஸோ அண்ட் ஓரளவுக்கு தான் நம்மளால் ஆக்ஷனில் அதை வந்துட்டு பாதி தான் காட்ட முடியும். 2-3 அடி அடித்தாதான் வந்துட்டு அந்த ரியலிசம் கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ அதுக்காகவே வந்துட்டு பரவாயில்ல சார் நீங்கள் அடிக்கிறதா ஃபஸ்ட்டு ஒரு அடியை வந்துட்டு அவர் ஸ்டார்ட் கேமராவில் அவர் டப்புன்னு அடிச்சிட்டார் டங்குன்னு ப்ளீஸ் சார் அந்த ஆக்ஷன் சொல்லலை அது மாதிரி சொல்லிட்டோன்னே. ஸோ அது கொஞ்சம் அவர் சார் பொழக்கிறீங்க கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் கீழே வச்சு பொழக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் நல்லா அடித்தார். ஸோ சுள்ளுன்னு வலிச்சுது, ஆனால் ஷார்ட்டுக்கு அதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எமோஷனலாக நல்லா இருக்குங்கிறதுக்காக பரவாயில்ல ஒரு நாள் வச்சு சார் வெளுத்துருங்க அதை நிறுத்துட்டு சாரி அதெல்லாம் 2 அடி சாரி சார் வச்சா அந்த மாதிரி சொல்லாம வச்சு 2-3 டேக்லாம் எடுக்காம நல்லா அடிச்சிருங்க சார் ஒரு இதுவாவேன்னு சொன்னோடனே அவரு ஓகே சார் இன்வால்மெண்டோட நல்லா இருக்கும். அது படத்திலே பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிக்கிறது அந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் கதறிக்கலாம் வெளியில போயிட்டு
ஆன் கேமரா தான் கதற முடியாது. அழுது போவோம், ஆமா அவ்வளவுதான். 2 நாள் கதறுவோம், அப்புறம் சரியாயிடும். ஐயோ அந்த போலீஸ் எல்லாம் எங்க பிடிச்சிங்கன்னு தெரியல சார். அந்த படம் நான் நேற்று ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போது அந்த ஆளை பார்த்தா உண்மையாவே ஒரு ரக்கடா ஒரு போலீஸ். சம்டைம்ஸ் பார்த்தாலே நமக்கு வந்து இந்த ஆள் ஒரு கெட்ட போலீஸ்னு தெரியல, அடிச்சா நம்ம ஒரு மாதிரி ஒரு பயம் வரும்ல நமக்கு, அந்த மாதிரி ஒரு அவர் பர்சன். யார் தெரியுமா? காசியில இருந்தெல்லாம் பிடிக்கல, என் கிளாஸ்ல இருந்து பிடிச்சோம். அப்படி எடுத்தாரு. என் கிளாஸ்மேட். அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் நினைக்கிறேன். ஆமா, என் கிளாஸ்மேட்டு. நல்லா பண்ணிருக்காரு. நாங்கள் 2 பேரும் அதான் ஆக்சுவலி எங்கள் அத்தை பையன் மாதிரி அப்போ இருந்தே மாப்பிள்ளை மச்சான் இப்படி தான் இது பண்ணியிருக்கேன். அவர் ஒரு உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் ஃபேமிலி இஷ்யூ காலமாக ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார். அதான் சினிமாங்கன்னு உதவி இத்தனை வருஷம் இங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு ஊரில் போய் செட்டில் ஆனவுடனே அவர் மனசு எப்படி கஷ்டப்படும் நமக்கு தெரியும். அப்படி ஒரு பட்டவருக்கு எனக்கு கரெக்டாக இந்த உருவத்தில் இப்படி, ஏன்னா அதை நாங்கள் இங்கே சென்னையில் தான் பண்ணோம், காசியில் பண்ணலை. அதனால் கரெக்டாக தேவைன்னு நாங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தோம். எதுக்கு பார்க்குறோம், என்கிட்ட திடீர்னு பேசியிருக்கீங்க, அங்கெல்லாம் தேடுறோம், நம்மளாலே ஒருத்தர் சைனாக்கார மாதிரி கிடப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தான் இருப்பார். சரி புடி அவரை சொல்லிட்டு அவர் திருநெல்வேலியில் இருக்கிறாரு, அங்கே அதுக்காக வர வச்சோம். இங்கே தான் இருந்து வந்தார். பார்க்கறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரியே அவருக்கு ஒரு சரி அவர் சினிமா தாகத்தை இப்படியாவது தீர்த்து முடியா அப்படின்னு பண்ணார். அவரும் கிடைச்சதை யூஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணிட்டாரு. சூப்பர். சொல்லுங்க சிம்ரன். அமைதியா உட்கார்ந்து உடம்பு சரியில்லையா? நம்மளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களே இவங்கள ரசிச்சு வந்தாங்க. ஓ அந்த இது மாதிரி இவங்க ரசிச்சு தான் வந்தாங்க. நான் இப்போ என்னைய சொன்னதுக்காக வந்து உனக்கு போட்டுறாங்க. சொல்லணுமா? ஓகே, கரெக்ட் மேடம். அது வேணாம், இப்ப சொல்ல வேணாம். பாவம். சரி இப்படிதான் இருக்குமா செட்ல? ஆமா, இதுக்கு மேலே இருக்கும். சீனுக்குள்ள வாங்க டேக் ரோஸ் பண்றது வேலையா போ. அந்த மாதிரி ஜாலியா இருக்கும் இல்லையா? Yeah, சூப்பர். ஜாலி. சொல்லுங்க சிம்ரன், பட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால நிறைய கதைகள் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கதாபாத்திரம் எடுத்து சொன்னா அது முத்திரை குத்திடுவாங்க. அதுக்கு அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸுமே அது மாதிரியே வர மாதிரி ஆயிரும், ஒரு டைப் காஸ்ட் அந்த மாதிரி ஒரு லைக் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கதை கேட்கும்போது ஒரு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. எனக்கு ராம்காம் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் ஜானர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படமே ராம்காமாக அமைஞ்சது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி, நல்ல ஒரு கிஃப்ட் மாதிரி கூட. ஸோ நான் இது ஸ்டோரி கேட்டோன்னே ஓகே இதை நான் கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா நான் ஆசைப்படுற மாதிரியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆப்டாகவும் இருந்துச்சு ஸ்டோரி. ஸோ இதை நான் மிஸ் பண்ணாமல் ஹேவ் டு டூ. எனக்கு நிறைய ரிலேட் ஆச்சு. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்க எங்க லவ் பாய் ஃப்ரெண்ட்லேயே போறீங்க? லவ் படம் தானே? இல்லை பாய் ஃப்ரெண்டு அதுக்காகலாம் ரிலேட் ஆகும். நார்மலாக என்னோட கேரக்டர் அந்த ஸ்டடீஸில் இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட்டாக ஆப்டாக இருந்ததுனால ஓகே சார் நான் இதை பண்ணிடலாம். இயர்பாக எடுத்துகிட்டு லைக் நேச்சுரலாகவே பண்ணிட்டேன், கதை உள் வாங்கிட்டு அதை அப்படியே நான் பூஜாவாக மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி. மேம் நம்ம ஒரு கதாபாத்திர நடிகை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய கதைகள் வரும். வரதெல்லாம் அஃப்கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியாது, நமக்கு அந்த கதை மேலே ஒரு இன்வால்மெண்ட் வரணும். நம்ம கேரக்டர் ஓகே இப்படி தியேட்டரில் ப்ரொஜெக்ட் ஆக போது நம்மளை இப்படி பார்க்க போகிறாங்கிற நிறைய யோசனைகள் வரும். அப்படி நீங்கள் இதை தேர்ந்தெடுத்துடும். ஏன்னா இப்போ ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்க்கும்போது அதில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஒய்ஃபு, நிறைய பயப்படுற ஒரு ஒய்ஃபு, ரொம்ப எமோஷனல் இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மா கதாபாத்திரம் அப்படிங்கிற சொன்னீங்க, என்ன ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இது பண்ணலாம் அப்படிங்கிறது? பாலகோபி சார் சொன்ன ஒரே காரணம், நான் வந்து அம்மாவே இது வரைக்கும் பண்ணலையே, நான் வந்து பாலகோபி சார் சொன்னார் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு, அதனால நான் பண்ணேன். அம்மா கதாபாத்திரம். ஆமாம், என்ன கதாபாத்திரம் நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து சுந்தர் சி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் எடுத்துருக்கேன் அவ்னிக்கு, அதுவும் பாலகோபி சார் தான் வந்து மெசேஜில் தான் சொல்லுவார், அவர் வந்து பேசலாம் மாட்டார். அம்மா ஒரு படமா வாய்ஸ் நோட் போடுவார், அம்மா ஒரு படமா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு உங்களுக்கு 7 days வருமா, உங்களுக்கு நான் பேமெண்ட்டு பேசியாச்சுமா, இதாம்மா அது வந்துருமா உங்களுக்கு, நீங்கள் வந்து டேட்டு உங்களுக்கு சொல்கிறேம்மா அப்படின்னா ஓகே சார். அதே மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பணம் வந்துடும், கரெக்டாக அந்த ரோல் வந்துடும், டேட் வந்துடும், எல்லாம் கரெக்டாக வரும். சம் க்ரோர்ஸா மேம் பேமெண்ட்? சம் க்ரோர்ஸ் கோடின்னு சொல்லுங்க, அவ்வளோ கம்மியாக சொல்லிட்டீங்க. தெருக்கோடியில் நின்று அப்படி இல்லை. ஆனால் இந்த படம் நல்ல பேமெண்ட் தான், அந்த படத்துலையும் நல்ல பேமெண்ட். சூப்பர். க்ரோர்ஸ் இல்லை, லேக்ஸ், மில்லியன்ஸ். மில்லியன்ஸ்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட வாய்ஸுமே வந்து சொசைட்டிலையுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து ஒலிக்கும். ஸோ சினிமா தாண்டி வெளியில் பொலிட்டிக்கல்லையும் உங்கள் வாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதோட ஈடுபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாமா மேம்? சமூகத்து மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு
கரெக்ட். இப்போ என்ன, இப்போ நம்ம ஒரு லைம் லைட்டில் இருக்கோம், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம பேசினா வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், அதையும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? லைக் வரும்போது அது அதையும் மாதிரி நம்ம வரும். ஆனால் வந்து நம்ம பேசணுங்கிறது நான் எல்லாரும் சொல்லுவேன் என்னன்னா பேசணும்னு தான் சொல்லுவேன். நானும் இளவரசரும் ஒரு தடவை ஒரு இன்டர்வியூலேயே நாங்கள் சொல்லியிருப்போம். நான் அவரை கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் சார் நிறையா வந்து நம்ம சில பேர் நியூட்ரலாக இருப்பாங்கல்ல, தன்னோட அரசியல் சார்பு இருந்தாலும் நம்ம வந்து பேசணுமா பேசக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து சொன்னார், பேசணுங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா யாரையும் நம்ம சொல்லி மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நினைக்கலாம், அதுவும் வேலிடான பாயிண்ட் தான். மாற்றலாம்னு நினைக்கலாம். இப்போ நம்ம பேசுறதுனால ஒரு 2 பேருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுதுன்னா, அப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் வந்து பண்ண தப்பு வந்து அரசியல் கட்சிக்குள்ளே நான் போயிருக்கக்கூடாது. ஏன்னா எந்த கட்சிக்குள்ளே போனாலும் என்ன ஆகிடுதுன்னா, மக்களுக்காக நம்ம பேசுகிறத விட்டுடுறோம், ஒரு கட்சிக்காக பேச ஆரம்பிச்சிடும். கட்சி வந்து நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒர்த், அதுக்காக ஒர்த்தே கிடையாது. நம்ம என்றைக்கும் நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரலாக வந்து சமூகத்தில் யார் தப்பு பண்ணாலும் அதை கேட்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு டாஸ்மாக் பிரச்சனையும் பேசணும், அங்கே ஜிஎஸ்டி பிரச்சனையும் பேசணும். இங்கே வந்து நடக்கக்கூடிய அவலங்களையும் பேசணும், அங்கே நடக்கக்கூடிய அவலங்களும் பேசணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு மக்களுக்கான பேசுகிற ஒரு வாய்ஸாக இருக்க முடியும். அப்படிங்கிறது வந்து நான் அரசியல் கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. தட் நம்ம அங்கே போனால் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இதை பேச முடியாது, இதை பேசலாம், இதை பேசினா இதுக்கு பிரச்சனை ஆகும், அதை பேசினா கூட்டணிக்கு பிரச்சனை ஆகும், அந்த மாதிரிலாம் வரும் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு பி அவுட் சைட், பட் யூ கேன் கிரிட்டிசைஸ் எனி திங் பேஸ்ட் ஆன் இது. கிரிட்டிசைஸுங்கிறத விட நம்ம மாற்றத்துக்காக தான் பேசுகிறோம். நம்ம போய் வந்து அதுக்குன்னு உடனே கேட்பாங்க, நீங்கள் போய் அப்போ ஏன் அதை சரி பண்ணக்கூடாதுன்னா, அது என் வேலை கிடையாது. அது என் வேலை இல்லைன்னா அதுக்காக நான் வந்து என்னோடய லைவ்லிஹுட்டை விட்டுட்டு நான் அது போக முடியாது. யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அந்த விஷயத்தை பற்றி பேசலைன்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் பேசலாமே, எனக்கு எது தோணுதோ அதை தான் நான் பண்ண முடியும். என்னால் என்ன சக்திக்கு மீறி என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக அட்லீஸ்ட் குரலாவது கொடுக்கலாம். இப்போ வந்து ஆளுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன், அந்த டாபிக் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து லவ் பண்ணுறோமா, சப்ஸ்கிரைப் பண்ணுறோமா, ஷேர் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? ஸோ டேரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஆரம்பிங்க சார். லவ் அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுக்குறேன், லவ்வை பற்றி பேசுங்க சார். இது வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா ஷேர் பண்ணலாமாங்கிறது பேசுறதை பொறுத்து. எல்லாத்துக்குமே ஒரு டாபிக் கொடுத்து. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஞாபகம் வருதா? இல்லை, பின்னாடியே சுற்றுனது. காதல் அப்படின்னாலே அதை மீறின ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா உள்ள கலங்குது, இல்லை கண்ணு வேர்க்குது. இல்லை சார், ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்து காதல் அவ்வளோதான். காதலை மீறி ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது ஆண் பெண் மட்டும் காதலிக்கிறது இல்லை இல்லையா, அது பொதுப்படையான ஒரு விஷயம். அது இல்லைன்னா அந்த உலகமே இயங்காது. அவ்வளோதான். லவ், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், பின் எல்லாத்தையும் பண்ணி அனுப்புங்க. ஓகே, வேற என்ன ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஆட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. கேர்ள் பாத்துக்கோங்க. இல்ல நான் பெட்டரான கேர்ள் பாத்துக்கிறேன். சும்மா ஏன்னா என் நெஞ்சுக்குள்ள வர முடியும். ஆமா ஆமா, 2 பேரும் அப்படிதான். So, என்னோட கொஞ்சம் கம்மியாவே பாத்துக்கிட்டோம். வராது ரேஞ்ச் வராது, கொஞ்சம் கம்மியாவே பாத்துக்கிட்டோம். ஏதோ என்னால முடிஞ்சது. ஸோ கேர்ள் வந்துட்டு நம்ம பார்ட்னராக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போக வேண்டிய ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் தனிமைங்கிறது வந்துட்டு எல்லாருனாலையும் கடைப்பிடிச்சிட முடியல. சில பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே அது வந்துட்டு ஒரு லோன்லினஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துடும். ஸோ அந்த டைமில் இருக்கும் போது ஒரு பார்ட்னராக நம்ம வந்துட்டு நம்ம கூட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எல்லா விதத்துலேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும். அண்ட் அந்த பார்ட்னர் வந்துட்டு சில பேருக்கு மோஸ்ட்லி கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க, பாய்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு அது வந்துட்டு லவ்வாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல பர்சனாக தேர்ந்தெடுத்து நீங்களும் வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் நானும் வேண்டிக்கிறேன். நானும் ஒரு 90s கிட்னால நல்லா இருக்கிறது பிடிக்கல போல. அவர்தான், நான் போட்ட சட்டை மட்டும் வேற. கல்யாணம் பண்ணும்போது தான் எல்லாம் கடைசி நாள் சிரிச்சுக்கோங்கடா நல்லா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஸோ அதுதான் நல்ல பார்ட்னர் எல்லாருக்கும் தேர்ந்தெடுக்கணும்னு நான் அதுவும் முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, பாவம் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, நல்லா நான் உங்களுக்காக வென்றேன். அதெல்லாம் மேட்ரே இல்லை, அதோட பெட்டராகவே கிடைக்கும் உங்களுக்கு, கவலைப்பட பெட்டராக கிடைக்கும், கவலைப்படாது. அதையும் என்கிட்ட ஒரு லுக் வந்துட்டு போகுது. அங்க பார்த்து சொல்லு, எனக்கு கேட்டேன், நானா கேட்டேன். கழுத்து ரொம்ப நேரமா இவர் நீங்க வாங்க, நான் அங்க போறேன். இப்படி போனா சரியில்லை, கழுத்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆகும்.
ஏன்னா காலையில இருந்து இப்படியே பேசுறோம்ல ப்ரோ ஆபீஸா நான் ஒண்ணு இப்படி பார்த்து இப்படியா சொன்னேன் நம்ம சும்மா எப்படி பார்த்தா நீங்க லுக் வருது இல்ல Sir, I can வைட்ல understand, இருக்கோ இல்ல sir. க்ளோஸ்ல இருக்கோ Spotlight வருது இருக்கு, I can understand. வைடோ இல்ல க்ளோஸோ வருது இல்ல அதாவது இவங்க 2 பேரும் மட்டும் இல்லைங்க, இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த team ஏ அப்படிதான் இல்ல? யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தது. எல்லாருமே டாம் அண்ட் ஜெரி தாங்க. சார் ஹீரோ ஹீரோயின் இப்படி இருக்குது அச்சா போல்தே சார் சூப்பர். இப்போ அவங்க டாபிக் பாருங்க ஆன் எப்படி ரிவெஞ்ச் வருது. கமான் சுப்ரன். ஆன் நான் இதை ஆன் பண்ணுவேன்னு பேசுவாங்க அந்த மாதிரி இல்ல ஆன் அதாவது மெயில் அந்த மாதிரி கேட்கலாம். கமான் சொல்லலாமா? சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லாயலான ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் இருந்தாலே லவ் சக்ஸஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மாதிரி ரோஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது. சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ணணும்? இல்லை ஜாலியாக ஃபன்னாக தான் இருப்போம் நாங்கள் சும்மா அப்படி. ஸோ லவ்ங்கிற போது சாக்ரிஃபைஸ் தான் லவ்லாம் இல்லை. ஒரு பர்சன் எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணி வரது தான் லவ். அவங்க அப்படி இருந்தால் தான் லவ், அவங்க அப்படி மாற்றிக்கிட்டா லவ் இல்லை. ஹவுஸ் இஸ் ஆர் ஹவு இஸ் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். அது வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகும். அது இல்லாமல் லவ் முன்னாடி வேறு, லவ் பண்ணதுக்கு அப்புறம் வேறு, இந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது. சண்டை தான் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நிறைய ஈகோ அதெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போனோன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி, லாயலாகவும் இருக்கணும். எதுவுமே மறைக்காமல் ஓப்பனாக எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது. ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். லவ்னா லவ் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்லியாகவோ ஜாலியாக எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டா அப்படி இருக்கணும். நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து மேமுக்கு வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். சொல்லுங்க மேம், சினிமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிடுங்க மேம். சினிமா வந்து எனக்கு வந்து லவ் ஷேர் சப்ஸ்கிரைப். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா லவ். நான் லவ் பண்ணுற ஒரு இது ஒர்க் அண்ட் நான் ரொம்ப லவ் பண்ணி தான் சினிமாவில் வந்தேன். எனக்கு சினிமாங்கிறது வந்து என்னென்னா என்னுடைய லைஃப்பில் நான் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதெல்லாம் என்னால் நடிக்கும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் பார்க்குற படங்கள் தான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து அழறது எல்லாமே பார்த்து ரியல் லைஃப்பை விட என்னை அது ரொம்ப வந்து பாதிக்கிற சில விஷயங்கள், சில சீன்ஸ், சில படங்கள் கதறி நான் படம்லாம் முடியும் போது அழுதுருக்கேன். அதனால் வந்து அதே மாதிரி ஹாரர் படம்னா நான் வந்து ரியல் லைஃப்பில் அதான் சொல்கிறேன், எனக்கு ஹாரரே எனக்கு இருந்ததில்லை. அதில் எல்லாமே வந்து சினிமா தான் எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடிகிற ஒரு லைஃபு. ஸோ சினிமாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால் வந்து இந்த என்னுடைய சினிமாவை மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரெட் நூல்லேருந்து வந்தனால சொல்கிறேன். சினிமாங்கிறத வந்து தமிழ்நாடுங்கிறது சினிமாவை ரொம்ப லைக் பண்ணுற ஒரு பப்ளிக் இருக்கக்கூடிய ஒரு ஊர். நம்மளுடைய பல முதலமைச்சர்கள் சினிமாலேருந்து வந்திருக்காங்க. சினிமாவில் இருக்கிற அதாவது பீப்புளுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இன்றைக்கி வந்து சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்குறோம். அதனால் சினிமாங்கிறது மக்களோட மக்களாக மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலத்தில் வந்து அது நம்ம ரத்தத்துலேயே ஊர்ன ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து நான் என்ன இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். நீங்கள் எஸ்பெஷலி ரெட் நூலில் இருக்கீங்க, லைக்காலாம் ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்த காலகட்டம். இன்றைக்கி வந்து திரும்பவும் அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல பல படங்கள், பெரிய படங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து ரிலீஸுக்கு வந்துட்டோம். ஒரு வருஷமும் இந்த மாதிரி 200-300 படங்கள் ரிலீஸுக்கே வர முடியாத நிலைமையில் இருக்கிற படங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த படங்களும் லவ் ஆகணும், அந்த படங்களும் ஷேர் ஆகணும், அந்த படங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆடியன்ஸ் ஆனால் எல்லோரும் வந்து தே ஹேவ் டு கிவ் இது லவ் அண்ட் அஃபெக்ஷன். சினிமாவை தொடர்ந்து நேசிங்க, சினிமாவில் இருக்கிறவங்கள நேசிங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நீங்கள்லாம் ஆடியன்ஸாக வந்து படத்தை தியேட்டரில் ஓடிடிலையும் பாருங்கள், பட் ஓடிடியில் அப்புறமா பாருங்கள். நம்ம படமும் ஓடிடியில் ஒரு டைமில் வரும், ஒரு 3 months லேட்டர் 4 months லேட்டர் பார்க்கறது தப்பே கிடையாது. பட் எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரம் சினிமாங்கும் போது அதை ப்ளீஸ் வந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக சொன்னாங்க. இடையில அந்த லவ் சப்ஸ்கிரைப் அந்த இதுவுமே வந்து பயங்கரமாக வந்து கனெக்ட் பண்ணி அதாம்ல ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்பீச் மேம். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி லவ்வாக இருந்தால் லவ்வர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஓடிடியில் 1 மாதத்துக்கு அப்புறம் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணலாம். சினிமாவோட ஒரு இதே வந்து தியேட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ தியேட்டரில் பார்த்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டீம் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.